ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இதில் நம்ம காய்கறி போட்டு நல்லா பட்டாணி, கொண்டைக்கடலை எல்லாம் போட்டு ஒரு குருமா ரெடி பண்ண போகிறோம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 90s கிட் ஜெனி சேனல். நான் இப்போ சேனல் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே பச்சை பட்டாணி, வெள்ளை கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். காலையில் அதை எடுத்து அலசிட்டு ஒரு குக்கரில் ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ நான் எல்லாமே மிக்சியில் அடித்து தான் நான் போட போகிறேன். கட் பண்ணி வதக்கி நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு, தக்காளியும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய், அதையும் நம்ம இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸி. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இப்போ இந்த தேங்காய் அரைச்சல், இந்த 3 பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போடுறதுனா போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப குயிக்கான ஒன்று தான் இது. நீங்கள் எந்த ஒரு குக்கிங் வந்துட்டு செய்ய போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாம் விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்று ஆயில் விடுங்க. நான் வந்து அந்த தேங்காய் அரைச்சப்போ அந்த மிக்சியில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் என்ன ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ எல்லா காயையும் நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த பச்சை பட்டாணியும் கொண்டைக்கடலையும் இதை எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியும் சேர்த்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த எசன்ஸ் எல்லாமே அதில் தான் இறங்கியிருக்கும். ஸோ தண்ணியோடையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் மாதிரி பண்ணியிருக்கேன், ரொம்ப கெட்டியாக வேணாம். போட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் வெந்தாலே போதும். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பார்த்துக்கோங்க, காய் வெந்திருக்காதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.